இன்னது சொத்த பல்ல சரி செய்ய எப்படியும் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கா? அட ஆமாங்க, எங்க பசங்க 2 பேரும் வந்தானுவோ என்கிட்ட. நானும் என்னங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ப்ரோ தம்பிக்கு சொத்த பல்லு அதிகமா இருக்குது ப்ரோ. அந்த சொத்த பல்லு ஒரு பல்லுல இருந்து ஒரு பல்லுக்கு அடிக்கடி மாறிக்கினே இருக்குது. அது மட்டும் இல்ல ப்ரோ, நைட்ல அந்த சொத்த பல்லு வலிக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுவுறான். இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருந்தா சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். யார் இவனுக்காடா சொத்த பல்லு இருக்குது, எங்கடா காமிடான்னு சொல்லிட்டு தம்பியோட வாயை திறக்க சொல்லி பார்த்தேன். தம்பியோட வாயில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சொத்த பல்லு இருக்குது. அது மட்டும் இல்லாம பக்கத்திலே இன்னொரு சொத்த பல்லு வர ஆரம்பிக்குது. சரிடா சொத்த பல்லு வந்துருச்சேன்னு சொல்லிட்டு நீ எல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத. இது மாதிரி சொத்த பல்லையும் சொத்த பல்லால ஏற்படுற வலியும் சரி செய்யற மாதிரி என்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதுவும் எங்க ஆயா சொல்லி தந்த சூப்பர் வைத்தியம். அதை பண்ணாக்கா எப்படியாப்பட்ட சொத்த பல்லா இருந்தாலும் சரியாயிடும். சரி வாங்கடா அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பசங்க கூட்டின்னு கிளம்பிட்டங்க வழக்கம் போல. இதுக்கு தேவையான பொருள் கையுறல், பூண்டு, மஞ்சள், உப்பு, கொஞ்சோண்டு பஞ்சு. முதல்ல ஒரு 10 பல்லு பூண்டை நல்லா சுத்தமா உரிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி அந்த உரிச்ச பூண்டை கையுறல்ல போட்டு நல்லா இடிக்க ஆரம்பிச்சேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அதுல கொஞ்சோண்டு மஞ்சளும் உப்பையும் சேர்த்து திரும்பவும் இடிக்க ஆரம்பிச்சா மாங்குன்னு. இது மூணும் நல்லா பேஸ்ட் மாதிரி ஆவற வரைக்கும் இடிச்சு எடுத்துக்கணும். அதை எல்லாத்தையும் இடிச்சதுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தாக்கா பாக்குறதுக்கு பேஸ்ட் மாதிரியே இருந்துச்சு. அதை எல்லாத்தையுமே வயிச்சு எடுத்துக்கின்னு கிளம்பிட்டேன் தம்பிக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு. அந்த இடிச்ச மருந்து எடுத்து வச்சிருந்த பஞ்சில கொஞ்சோண்டு வச்சிட்டேன். அந்த பஞ்சியை எடுத்து தம்பிக்கு எந்த பல்லுல சொத்தம் இருக்குதோ அந்த பல்லுல வைக்கதாங்க போறேன். இதை வைக்கும் போது அந்த சொத்த பல்லுல இந்த மருந்து படுற மாதிரி வைக்கணும். அது மாதிரி வச்சதுக்கு அப்புறம் வாயை நல்லா கடிச்சு மூடிக்கணும். தம்பி இந்த பஞ்சு நல்லா கடிச்சு மூடிக்க. இன்னும் கொஞ்ச நேரத்திலே உன்னுடைய வாயில இருந்து எச்சி ஜொல்லா ஒழுவோம். அப்படி ஒழுவும் போது உன்னுடைய சொத்த பல்லுல இருந்து கிருமிகள் எல்லாமே வெளியே வந்துரும். சரி கீழே குனிடா அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை குனிய வச்சுட்டுங்க. கீழே கொஞ்ச நேரத்திலே நான் சொன்ன மாதிரி தம்பி வாயில இருந்து எச்சி ஜொல்லா ஒய்வ ஆரம்பிச்சுது. நான் ப்ரோ இப்படி பயங்கரமா காருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். டேய் பூண்டு தான் கொஞ்சம் காரமா இருக்கும், அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாத, ஒரு அரை மணி நேரம் இப்படியே இரு. அப்படி நீ இருந்தனாக்கா உன்னோட சொத்த பல்லுல இருக்கிற கிருமிகள் எல்லாமே செத்து போயிடும். அப்புறம் உன்னோட பல்லுல இருந்து இன்னொரு பல்லுக்கு பரவாதுற அந்த சொத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆமா ப்ரோ இதெல்லாம் எப்படி ப்ரோ உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். டேய் இதை எங்க ஆயா தான் எனக்கே சொல்லி தந்தாங்க. சொல்லி தந்தது மட்டும் இல்லடா, எங்க ஆயா செய்யும் போது நான் என் கண்ணாலேயும் பார்த்தேன். உண்மையாலுமே இது சூப்பரான ட்ரீட்மெண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா எங்க தம்பி கிட்ட. ஆனா நீ இதை தொடர்ந்து ஒரு 7 நாளைக்கு வைக்கணும். அப்படி நீ வச்சின்னு வந்தனாக்கா உனக்கு சொத்த பல்லும் இருக்காது, சொத்த பல்லால ஏற்படுற வலியும் இருக்காது. உடனே கூட இருந்த பசங்க எல்லாம் ப்ரோ எனக்கு தான் ப்ரோ சொத்த பல்லு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானுவ. அவனுக்கு இது மாதிரி ரெடி பண்ண மருந்து எடுத்து பஞ்சில வச்சு சொத்த பல்லுல வச்சிட்டேன். நீங்க இது மாதிரி சொத்த பல்லுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.